ஓகே கைஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கான வீடியோவில் வந்து நான் அமேசானில் வாங்கின பசில்ஸை அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பசில்ஸ் வந்து 2x2, 4x4, அப்புறம் மெகாமிக்ஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது 2x2 க்யூப். இங்கே என்கிட்ட இருக்கிற 2x2 க்யூப் வந்து மோயு பிராண்டில் இருக்குது. நான் மோஸ்ட்லி மோயு க்யூப்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து மோயோ க்யூப்ஸோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அப்புறம் அது ஹேண்டலிங்க்கும் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு மோயோ க்யூப் தான் பெஸ்ட் சூட்டபிள். ஓகே, நம்ம க்யூப் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2x2 நம்ம நார்மல் ஸ்டாண்டர்ட் 3x3 கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம 3x3ல் வந்து சென்டர் பீஸ், எட்ஜ் பீஸ், கார்னர் பீஸ், இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் பீசஸ் இருக்கும். இதே வந்து 3x3ல் நம்ம சென்டர் அப்புறம் எட்ஜ் பீசஸ் ரிமூவ் பண்ணிட்டோம்னா எல்லா பக்கமும் நம்மளோட 2x2 கிடச்சிரும். நம்ம 2x2 வேறு ஒன்றும் இல்லை, 3x3யோட ஜஸ்ட் கார்னர் பீசஸ். நம்ம இப்போ 2x2 ஒரு குயிக் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ராம்பிள் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் சால்வ் பண்ணும்போது இந்த க்யூப் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுக்கலை டேர்ன் பண்ண. ஒரு லிட்டில் பிட் ஆஃப் எஃபர்ட்லேயே வந்து நல்லா டேர்ன் ஆகிடுச்சு. அப்புறம் பீசஸ் வந்து கரெக்டாக அலைனாக இருந்தால் தான் ஒரு சைட் டேர்ன் ஆகுதுன்னு இல்லை, லைட்டாக இது அன்அலைன்டாக இருக்கும் போதும் கட் பண்ணால் கார்னர் கட் நல்லா பண்ணுது. இந்த 2x2 வந்து நம்ம 3x3 வந்து பேசிக் சால்வ் பண்ணுறதுக்கு கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்மளுக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ எஃபர்ட் எடுக்காது. நம்ம ஈஸியாக வந்து இதை சால்வ் பண்ணிக்கலாம். இது நிறைய பேர் வந்து பாக்கெட் க்யூப்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இருக்கிற சைஸுக்கு நிறைய பேர் இது பாக்கெட்டில் கூட கேரி பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் க்யூபுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4x4 இருக்குது. இந்த 4x4ம் மோயு பிராண்ட்லேருந்து தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஓகே, நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். நம்ம இதை ஒரு நார்மல் 3x3 கூட கம்பேரிசன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 3x3ல் 3 லேயர்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆட் பண்ணி பீசஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான் 4x4. இந்த 3x3க்கும் 4x4க்கும் 2 மெயின் டிஃப்ரென்சஸ் தான் இருக்குது. இப்போ இதில் வந்து சென்டர்ஸ் வந்து மூவ் ஆகாது 3x3ல், அதான் பேசிக், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த 4x4ல் சென்டர்ஸ் ஃபிக்ஸ்டு கிடையாது. இது வந்து நம்மளாவது சென்டர்ஸை க்ரியேட் பண்ணோம். இப்போ 2 ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எல்லோ இருக்கா, இப்போ நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி சென்டர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் சால்வ் பண்ணோம். இப்போ நம்ம 2x2 வந்து பேசிக் இந்த கான்செப்ட் இருந்துச்சுன்னா நம்ம 2x2 சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் 4x4க்கு அப்படி இல்லை. இதுவும் நம்ம லேயர் பை லேயராக தான் சால்வ் பண்ணுவோம். ஆனால் நம்ம 4th லேயருக்கு வரும்போது நம்மளுக்கு சில நியூ ஆல்கரிதம்ஸ் கற்றுக்க வேண்டியதாக இருக்கும். இதை வந்து பேரிட்டிம்போம். இப்போது 4x4, 5x5 இந்த மாதிரி நிறைய க்யூப்ஸ் இருக்குது. அது ஒரு லேயராக இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். இந்த மாதிரி க்யூப்ஸ்க்கு வந்து எண்டிங் லேயரில் வந்து நம்ம பேரிட்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து காமனாக நம்மளுக்கு 3x3ல் கிடைக்காது. இப்போ டேர்னிங் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா மோயோ க்யூப்ஸும் ஒரே மாதிரி தான் டேர்ன் பண்ணும். மோயு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதான் வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் க்யூப் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட மெகாமிக்ஸ் இருக்குது. இந்த மெகாமிக்ஸ் வந்து நான் கியூபெல்லோ கம்பெனியில் வாங்கியிருக்கிறேன். நவடேஸ் வந்து கியூபெல்லோ தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகே, நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இது வரும்போதே லைட்டாக டேமேஜாக தான் இருந்துச்சு பாக்ஸு, நான் பசிலுக்கு ஒன்றும் ஆகலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு மவுண்டெயின் மாதிரி இருக்குது. நம்ம இதை நார்மல் 3x3 கூட கம்பேர் பண்ணலாம். இதில் நம்மளுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். 3x3ல் வெறும் 6 கலர் தான் இருக்கும், இதில் மொத்தம் 12 கலர் இருக்குது. நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டோட்டலி 12 கலர்ஸ் இருக்குது இந்த மெகாமிக்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெகாமிக்ஸ் வந்து நம்ம எப்பவுமே கிராஸில் தான் சால்வ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்டார் ஷேப் கிடைக்குது. ஸ்டார் ஷேப், அப்புறம் இது வந்து டிஃப்ரெண்ட்டான சைட்ஸ்லேயும் மூவ் ஆகும். இது டேர்னிங்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, கார்னர் கட்டும் நல்லா பண்ணுது. இதில் வந்து
நம்ம இதை வந்து கையில் தூக்கிட்டு சால்வ்லாம் பண்ண முடியாது மித்த க்யூப்ஸ் மாதிரி. இதை நம்ம ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு டர்ன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஃபிங்கர்ஸ் தான் அதிகமாக ஹர்ட் பண்ணும். அதனால் இதை மோஸ்ட்லி நிறைய பேர் டேபிளில் வச்சுட்டு தான் சால்வ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோவுக்கு அவ்வளோதான். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட். இந்த 3 பசில்ஸ்க்கு உங்களுக்கு டுட்டோரியல்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஓகே, டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.